வருவதாக. தேனி அருகே தரிசு நிலத்தில் கழிவு நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்து அதிக மகசூல் செய்து வருகிறார் அம்போதி என்ற விவசாயி. மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக திகழும் அந்த விவசாயி குறித்த செய்தி தொகுப்பு. தேனி அருகே உள்ளது பூமலைக்குண்டு கிராமம். இந்த பகுதியில் மழை இல்லாத காரணத்தால் பெரும்பாலானோர் விவசாயத்தை கைவிட்டு நிலத்தை தரிசு நிலமாகவே வைத்துள்ளனர். இந்நிலையில் இந்த பகுதியைச் சேர்ந்த அம்போதி என்ற விவசாயி கழிவு நீரை கொண்டு தனது தரிசு நிலத்தில் விவசாயம் செய்து அதிக மகசூலும் பெற்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார். ஆரம்பத்தில் தனது கால்நடைகளுக்கு தேவையான தீவனப் பொருட்களை வளர்ப்பதற்கு மட்டுமே கழிவு நீரை பயன்படுத்தினார். பின்னர் இந்த கழிவு நீரை கொண்டு விவசாயம் செய்தால் என்ன என்று சிந்தித்த விவசாயி அம்போதி அதற்கு செயல் வடிவம் கொடுத்தார். அந்த பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் இருந்து வெளிவரும் கழிவு நீரை தனது தோட்டத்திற்கு கொண்டு வருவதற்காக சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் பிளாஸ்டிக் குழாய்களை பதித்து தோட்டத்தில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட தொட்டியில் கழிவு நீரை சேமித்து வைத்து பின் மின் மோட்டார் மூலம் அவற்றை விவசாயத்திற்கு பயன்படுத்த தொடங்கினார். இது நான் இந்த முயற்சி எடுத்து இந்த இப்போ 4 வருஷமாக விவசாயம் செய்கிறேன். இப்போ தக்காளி, பருத்தி, மிளகா எல்லாம் போட்டு நல்லா வருது. எனக்கு இது வரைக்கும் எந்த மிஸ்டேக் இல்லாமல் வருது. இதனால் வருமானம் நல்லா வருது, மகசூல் நல்லா கிடைக்கும். மருந்து அடிக்க தேவையில்லை, உரம் போட வேண்டியதில்லை. தனது தோட்டத்தில் தக்காளி, வெங்காயம், மிளகாய், பீர்க்கங்காய் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட காய்கறி வகைகளையும் உளுந்து, தட்டாம்பயறு, பருத்தி, கிழங்கு, கீரை வகைகள் உள்ளிட்டவற்றையும் அவர் பயிரிட்டுள்ளார். கழிவு நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்வதால் செடிகளுக்கு மருந்து மற்றும் உரம் தேவைப்படுவதில்லை என்றும் குறைந்த செலவில் அதிக மகசூல் மற்றும் அதிக லாபம் கிடைப்பதாகவும் கூறுகின்றனர். இது ஆரம்பத்தில் இந்த கழிவுநீர் வச்சு பண்ணும்போது எல்லாரும் கிராம மக்கள் எல்லாருமே கேலி கிண்டல் செஞ்சாங்க. இப்போ நாளடைவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு வியப்பில் இருக்காங்க. கழிவுநீர் வச்சு விவசாயம் இவ்வளோ பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு வியப்பில் இருக்காங்க. காய்கறிகளும் செடி பார்த்தீங்கன்னா எந்த உரமும் இல்லாமல் சத்தாக வளருது. காய்கறியோட இது நல்லா இருக்குது. ஸ்ட்ரென்த்தும் மார்க்கெட்டில் விலை போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு இதை விட நார்மல் காய்கறிகளோட இதை விலை கொஞ்சம் கூட போகுது. கழிவுநீர் தேங்கி சுகாதார கேடாக இருந்த தங்கள் கிராமம் இந்த முயற்சியால் தற்போது தூய்மையாக இருப்பதாக பெருமைப்படுகிறார் வெங்கடேசன். அவங்க தோட்டத்தில் வரக்கூடிய விவசாயமும் நல்லா வருது, அவங்களுக்கு நல்ல ஒரு பலனை தருது. இதனால ஊரில் உள்ள பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பயனாகவும் இருக்குது, பலனாகவும் இருக்குது. இதே போல மற்ற ஒரு விவசாயிகளும் மற்ற ஊர் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்துனாங்களாக ஊருக்கும் நல்லதாக இருக்கும், மற்றபடி அவங்களுக்கும் ஒரு நல்ல பயனாக இருக்கும். விவசாயி அம்போதியின் இந்த முயற்சி மற்ற விவசாயிகளுக்கு முன் உதாரணமாக திகழ்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக பாலைவனமாக இருந்த தன்னுடைய மானாவாரி நிலத்தை கழிவுநீர் கொண்டு விவசாயம் செய்து தற்போது சோலை வளமாக்கியுள்ள இந்த விவசாய அம்போதியை பின்பற்றி மற்ற விவசாயிகளும் விவசாயம் செய்தால் மட்டுமே விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறை தீரும். சதீஷ்குமார் தங்கமுத்து, நியூஸ் 18 தமிழ்நாடு.